சார் இப்போ இந்த சீசனே பார்த்தீங்கன்னா பனியும் இருக்குது, புகையும் இருக்குது. சென்னை போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தூசுகள் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைகள், முதியவர்கள் எல்லாருமே எனக்கு கூட பார்த்தீங்கன்னா த்ரோட் இருக்குது. அதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் இதனால் ஏற்படுது சார் இந்த சீசனில்? அதாவது முக்கியமாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வந்து வின்டர் அண்ட் மான்சூன் இந்த 2 சீசனில் வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்போ வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், எஸ்பெஷலி ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது வந்து அதிகமாகுது. ஸோ ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களுக்கு சன்லைட், சூரிய ஒளி கம்மியாகும் போது வந்து நிறையா வைரஸ் வந்து நார்மலாகவே நமக்கு சன்லைட்னால டிஸ்ட்ராய் ஆகிறது வந்து கம்மியாகுது. ஸோ அங்கங்கே வந்து அதோட வந்து காலனைஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இது இந்த சீசனில் உங்களுக்கு அந்த காற்று சேஞ்ச் ஆகும்போது அந்த சைக்ளோன் அப்போ வந்து மற்ற இடத்துல இருக்கிற ஸ்ட்ரெயினுமே வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து என்டர் ஆகுது. இந்த வைரல் இன்ஃபெக்ஷனோட முக்கியமானது பார்த்திங்கன்னா வெரி கண்டேஜியஸ். அது ஒருத்தருக்கு வந்தால் அது டக்குன்னு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி இப்போ சென்னையில் வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி உங்களுக்கு பார்க்கும்போது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன செய்யணும்னா, நம்ம நார்மலாக இருக்கவங்களோட ஹோஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளோட அப்போ வேகையில் இருக்கிற மெக்கானிசம் எல்லாமே வீக் ஆகிடுது. ஸோ அது என்ன செய்யுது, உங்களுக்கு உடம்புல இருக்க அந்த எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், நம்மளோட லங்ஸோட அந்த ப்ராங்கைட்டிஸ், ப்ராங்கியல் டியூபாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதில் வந்து வீக்னஸ் இருக்கிறதுனால இந்த வைரஸ் வந்து போய் உட்கார்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ உட்காந்தோன்னா உங்களுக்கு வந்து ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல, ஒரு சினர்ஜிஸ்டிக் ஆக்ஷன் மாதிரி கொண்டு வந்து சிம்டம்ஸ் வந்து அதிகப்படுத்துது. இது வந்து மேக்ஸிமம் நம்ம பார்க்குறது வந்து எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர், அந்த மான்சூன் அண்ட் வின்டர் கிளைமேட்டில் வந்து நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அது நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஒருத்தரோட நோய் எதிர்ப்பு சக்தி, அதோட இம்யூனிட்டி பொறுத்து நமக்கு எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றது டிசைட் ஆகுது. சார் இப்போது நிறைய பேருக்கு பார்த்தா இந்த த்ரோட்டில் தொண்டை கட்டிக்கிறது, இப்போ குழந்தைங்களுக்கு அதே மாதிரி சளி பிடிச்சி மூக்கு சளி வந்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வரத்துக்கான ரீசன் என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் சார்? அதுக்கு எதுவும் ஸ்பெஷலாக இருக்கா, இல்லை அது தீவிரமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இப்போ சின்ன குழந்தைங்கள வரைக்கும் என்னென்னா, இப்போ அவங்க ஸ்கூலில் இருக்காங்க, ரொம்ப இருக்கும்போது நம்ம அந்த காஃப் எட்டிக்வேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இருமும் போதோ தும்மும் போதோ பேசும்போது அந்த ட்ராப்லெட் ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து பெருசாக அவங்க மைண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அது ஒன்று, அவங்க கூட்டமாக இருக்காங்க, கிளஸ்டராக இருக்காங்க. அதனால குழந்தைங்க மத்தியில் எந்த இன்ஃபெக்ஷனும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். நான் சொன்ன மாதிரி எல்லா ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷனும் வெரி கண்டேஜியஸ். ஸோ ஒருத்தருக்கு இருந்தால் 2ஆவது நாள் 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா அடுத்த குழந்தைக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இன்ஃபெக்ஷனுமே ஆரம்பத்தில் வந்து ஒரு யூஆர்ஐ அப்படின்னு சொல்கிறோம், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். தொண்டையில் இருந்தால் நமக்கு ஆரம்பிக்குது. கொஞ்சம் தொண்டையில் கரகரப்பு, மூக்கடைப்பு, தலைவலி, அவங்களுக்கு தும்மல், கை கால் வலி, உடம்பு வலி, இது வந்து அக்யூட் வைரல் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருந்து ஆரம்பிக்குது. சில பேருக்கு வந்து வீட்டில் இப்போ முதியோர்கள் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஒரு கேன்சராக இருக்கட்டும், இல்லை ஒரு நிமோனியா, ஒரு அஸ்துமா, இல்லை லிவர் ப்ராப்ளம், கிட்னி, ஹார்ட் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு வந்து இது காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு. ஸோ இந்த மெஷர்ஸ்லாம் குழந்தைங்க வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண வைக்க முடியாதனால அவங்ககிட்ட வந்து பரவுறது ரொம்ப அதிகமாக காணப்படுது. சார் இப்போது வந்து ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க. இப்போ இந்த சீசனில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பாதிப்பு வருது. அவங்க வீட்டிலே இருக்கிறவங்களா இருந்தாலுமே நிறைய ப்ராப்ளம் வருது. அப்போ அவங்கெல்லாம் என்ன மாதிரியான ப்ரிவென்ட் எடுத்துக்கணும்? அஸ்மா பற்றி முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து, அது க்யூரபிள், அதாவது குணப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் என்ன, அதோட முக்கியமானது வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரணத்தினால அஸ்துமா ட்ரிகர் ஆகும். ஸோ அது டஸ்ட்டாக இருக்கலாம், அந்த தூசி, இல்லை பொல்யூஷன், நம்ம ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இல்லாட்டி கிளைமேட் சேஞ்ச். அவங்களுக்கு அந்த கோல்டு ஏர் உள்ளே போகும்போது நம்மளோட மூச்சுக்குழாய் வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து வீசிங் வரலாம். ஸோ இது நிறைய பேர் வந்து ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிறாங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கோல்டு ட்ரை ஏரை வந்து அவங்க இன்ஹேல் பண்ணும்போது சடனாக ஆஸ்மா அட்டாக்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு காரணம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ என்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நார்மலாக நமக்கு வர்றது ஒரு காஃப் கோல்டுன்னு ஒரு 3 நாள் 4 நாளில் சரியாகும். அவங்களுக்கு வந்து அந்த 4 நாளில் கோல்டு சரியான பிறகு தான் வீசிங் ஒரு ஆஸ்மா அட்டாக்ன்றது வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் செஸ்ட்டில் கன்ஜெஷன், காஃப் இதெல்லாமே அதிகமாகிட்டே வந்து போகுது. ஸோ சில பேருக்கு வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல், பர்ஃப்யூம், சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி கூட இருக்கலாம். ஸோ எல்லா ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறதுன்னா, உங்களோட ட்ரிகரிங் ஏஜென்ட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும். எஸ்பெஷலி இந்த வின்டர் கிளைமேட்டில் வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். மார்னிங் கோல்டு ஏர் அப்படின்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. நீங்கள் வாக்கிங் போகிறதா இருந்தாலும் ஒரு சன்லைட் இருக்கிற டைம், ஒரு ஈவினிங் டைமாக வந்து அதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கூட்டமான இடத்துக்கு வந்து போகாமல் இருக்கலாம். யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க வீட்டிலே, அவங்ககிட்ட வந்து ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு ஆஸ்துமா வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். சார் இப்போ வந்து இந்த வீட்டிலே இருந்தே இந்த கஷாயம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிறத பண்ணலாமா? சில பேர் அவங்களுக்கு எனக்கு மூச்சு திணறல் இருக்குது, நானே இந்த மருந்து எடுத்துக்கிறேன், இந்த பஃப் எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணலாம்? அதாவது இதை ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவோம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து சளி, இருமல், உங்களுக்கு மூச்சு திணறல் அப்படின்றது சிம்டம்ஸ். அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராங்கைட்டிஸ்லையும் வரலாம், அஸ்துமா அட்டாக்லேயும் வரலாம், ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம், ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வரலாம். அதனால் வந்து நம்ம எதுன்னு ஜென்ரலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் காமன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து அட்வைசபிள் இல்லை. பட் ப்ரிவென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து வெளியே போகிறீங்கன்னா மாஸ்க் போடுறதா இருக்கட்டும், ஹேண்ட் வாஷிங் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம கோவிட் டைம் அப்போ பேசணும் இல்லையா, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதா இருக்கட்டும், வருஷம் அந்த சீசனுக்கு முன்னாடி ஃப்ளூ வேக்சினேஷன் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹோம் ரெமெடிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர் விசிட் பண்ணி உங்களோட டயக்னோசிஸ் என்ன, உங்கள் சைனோசைட்டிஸ்னால எப்படி இருக்கீங்க, இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷனா, இல்லை ஒரு ஆஸ்துமா அட்டாக்கான்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த ஹோம் ரெமெடிஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில பேர் என்னென்னா இந்த ஆவி பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது சில ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு அது வந்து வீசிங்கை வந்து அதிகப்படுத்துது. ஸோ நிறைய பேர் என்ன நம்பிக்கையில் இருக்காங்கன்னா, நம்ம இன்ஹேலர், பஃப், நெபுலைசர் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டீம் ஆவி பிடிச்சோன்னா வந்து அது கேட்கும்ட்டு. ஆனால் சில பேருக்கு அதுவே வந்து அதிகப்படுத்தும், இல்லாட்டி அந்த இடத்துல லங்ஸில் வந்து அது வேலை செய்யாமலும் போகலாம். அந்த ஃப்ளிப் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளமே இருக்காது, அவங்க வந்து இந்த பஃப் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது அந்த டைமுக்கு அவங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகிறதுனால ஒரு அடிக்ஷனாக கூட ஆகலாம். ஸோ நான் என்ன முக்கியமாக சொல்லேன்னா, ப்ரிகாஷன், ப்ரிவென்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர் விசிட் பண்ணி உங்களோட டயக்னோசிஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோம் ரெமெடிஸ், இப்போ வெறும் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக நீங்கள் சால்ட் வாட்டர் கார்கிளிங் பண்ணலாம், நீங்கள் சொன்ன மாதிரி கஷாயம் குடிக்கலாம், கோல்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போது நிறைய பேர் இருமல்கிட்டே இருக்காங்க. நம்ம இப்போ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன சார்? அதான் இருமல் வந்து பல காரணங்கள் இருக்குது. நார்மலாக 4 முக்கியமான காரணங்கள். ஒரு இருமல் வந்து ஒரு 5 நாளில் செட்டில் ஆகாமல் போயிட்டே இருக்கிறது. ஒன்று வந்து ப்ராங்கைட்டிஸ், ஒரு ஆஸ்துமா அட்டாக், அந்த வீசிங்னால வருது. செகண்ட் வந்து அக்யூட் சைனோசைட்டிஸ் அண்ட் போஸ்ட் வைரல் அட்டாக் அப்படின்னு சொல்லாதனால சில பேருக்கு வந்து ரியாக்டிவ் காஃப்னு இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் சரியானாலும் தொண்டையில் வந்து ஒரு மாதிரி ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் இருக்கனால சத்தமாக பேசினாவோ இல்லை திடீர்னு ஏதாவது உங்களுக்கு சின்ன தூசி பட்டாலோ அதனால வரலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் டேஸ்ட்னால கூட இதெல்லாம் வரலாம். நிறைய பேருக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு சிம்டம் மேனேஜ்மெண்ட்டுன்றது காஃப் சிரப் குடிக்கிறதோ இல்லை டேப்லெட் எடுக்கிறதோ, பட் வந்து உங்கள் டயக்னோசிஸ் என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு வந்து என்னென்ன ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ், அதை எப்படி அவாய்ட் பண்ணுவோம், பர்டிகுலர் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறது, அதுக்கு தேவையான டெஸ்ட். நீங்கள் யாருக்காச்சும் ஒரு 10 நாளைக்கு மேலே காஃப் இருந்துகிட்டே இருக்குது, அது உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து தொல்லை பண்ணுது, உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி தெரியல, இதனால் தூக்கம் வந்து கெடுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் டயக்னோசிஸ்க்கு வந்துட்டு அதுக்கு தகுந்தமான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள். சார் இப்போது இந்த சீசனில் இப்போது ரொம்ப கூலாக இருக்குது, அதனால் சூடான சாப்பாடு எடுத்துக்கிறது, சுடு தண்ணி குடிக்கிறது, சுடு தண்ணியில் குளிக்கிறது, இதே மாதிரி சூடான பொருட்களை எடுத்துக்கிட்டாலே பாதுகாப்பாக இருக்கலாமா, எப்படி சார்? அது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இது உதவும். இப்போ யாருக்குமே இப்போ சின்னதாக தொண்டை கட்டியிருக்கு அப்படின்ற சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் சூடாக தொண்டைக்கு இதமாக ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு தற்காலிகமாக உங்களுக்கு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும். மீதி நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபைட் ஆஃப் பண்ண பார்க்கும். ஸோ எதிர்ப்பு சக்தினால் அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம கிளியர் ஆகிடுச்சு, நம்ம சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் கொடுத்தோன்னா அதை ஹெல்ப் பண்ணலாம். கோல்டு வாட்டர் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம். எஸ்பெஷலி உங்களுக்கு சைனஸ்லாம் இருக்கும்போது என்னென்னா அது போய் உள்ளே போய் அடைச்சிக்கும் போது உங்களுக்கு இருக்கும். அதனால் ஹாட் வாட்டர் எடுங்க, இல்லை சுடு தண்ணி குடிங்க, இதெல்லாமே. பட் வந்து ஓவர் டூ பண்ணிடக்கூடாது. நீங்கள் எப்பயுமே சூடாக கஷாயம் அந்த மாதிரி எடுத்துகிட்டே எடுத்திங்கன்னா நாளை பின்ன அது வந்து ஒரு அசிடிட்டி உண்டாக்கலாம், உங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் வந்து வரலாம். ஸோ எதுவுமே அந்த அளவுக்கு தேவையான நேரத்தில் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இந்த டைமில் கோல்டு இருக்கிற டைமில் நான் ஹாட் வாட்டர் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம 365 டேஸும் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் தண்ணியை சுடு பண்ணி நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து குடிக்கலாம். பட் சுடு தண்ணியே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக், அதாவது அந்த சாப்பாடு குழாயில் வந்து உங்களுக்கு வந்து அதோட எஃபெக்ட்ஸ் வந்து தெரியலாம். ஸோ அதனால் தேவையான நேரத்தில் தேவையான அளவில் நம்ம இதை பண்ணிக்கிறது வந்து நல்லது தான்.
சார் இப்போது நிறைய பேருக்கு முகம் வலிக்குது, தலை வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன இந்த சீசனில்? இதுதான் நம்ம வந்து சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஃப்ரான்டல் சைனஸ். இது வந்து இந்த இடத்துல நீர் கோர்த்து அந்த மாதிரி இருக்கும். இந்த இடம் பேர் வந்து மேக்ஸிலரி சைனஸ், இது எத்மாய்ட். ஸோ எங்கேயாவது போய் சளி அடைச்சிக்கிச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல பெயின் இருக்கிறது, தொட்டால் வந்து அந்த பெயின் அதிகமாகிறது, மூக்கடைப்பு இருக்கிறது, அது போக உங்களுக்கு அந்த சளி வந்து தொண்டையில் இறங்கி இருமல் வருது. ஸோ இது வந்து அக்யூட் சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து அலர்ஜியோட சேர்ந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு தும்மலும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து பிளாக்கேஜும் இருக்கும், வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹோம் ரெமெடிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்ன பண்ணணுன்றது, என்ன பண்ணக்கூடாதுன்றது இதில் முக்கியம். அதாவது ஏசியாக இருக்கட்டும், அந்த காற்றுக்கு நேராக அடியில் இருக்கிறது, ஃபேனுக்கு நேராக அடியில் படுக்கிறது, டெய்லி தலை குளிக்கிறது, அப்படியே தலை குளித்தாலும் தலை வந்து காய வைக்காமல் அப்படியே நம்ம போகிறது, பைக் ட்ராவல் ரொம்ப நேரம் பண்ணும்போது அந்த ஸ்வெட்டிங், அந்த வேர்வை இருக்கிறது, நீங்கள் காரில் போனாலுமே வந்து அந்த ஏசிக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருந்தீங்க, இல்லை ஒரு க்ளோஸ்ட் ரூமில் ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்னென்னா, நீங்கள் ஒர்க் பிளேஸ்லேயே வந்து ஏசியில் இருந்தாலும் ஒரு 1 hour ஏசியில் இருந்தால் ஒரு 1/2 hour வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஏர், அந்த ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு சப்சைட் ஆகுது. ஸோ சைனோசைட்டிஸ் வந்து நிறைய பேரால் மிஸ்டயக்னோஸ் ஆகி அது வந்து வீசிங், அஸ்துமா, நிமோனியா, எல்ஆர்டி அப்படின்னு வந்து ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லா காஃபுக்கும் வந்து லங்ஸ் மட்டுமே காரணம் இல்லை. நம்ம ஹோலிஸ்டிக்காக லங்ஸு, அது போக உங்களுக்கு அந்த இஎன்டி ப்ராப்ளம் எதுவும் இருக்கா, இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்படி எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோன்னா மேனேஜ் பண்ணது வந்து ஈஸியாக இருக்கும். சார் இப்போது எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம்? எதிர்ப்பு சக்தின்றது நம்மளோட ஜென்ரல் இம்யூனிட்டி. ஸோ இம்யூனிட்டிக்கு வந்து மெயின் பில்டிங் பிளாக் வந்து ப்ரோட்டீன். அதாவது உடம்புல வந்து நம்ம இது ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்ம ஃபுட் இன்டேக்கில் வந்து அட்லீஸ்ட் வந்து 1 gram per kg பாடி வெயிட்னு சொல்லலாம். நீங்கள் 70 கிலோ இருக்கீங்கன்னா 70 கிராம் ப்ரோட்டீன் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு. மற்ற எதிர்ப்பு சக்தின்னு பார்க்கும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றோம். ஸோ அது உங்களுக்கு என்ன சொன்ன பெர்ரிஸ் இருக்குது இல்லையா, ப்ளூபெர்ரிஸ், ராஸ்பெர்ரிஸ், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி இதில் எல்லாமே இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஆயில் ஐட்டம், ஃப்ரைட் ஐட்டம், அந்த மாதிரி இது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணுவோம், நம்ம மைதா அதிகமாக இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது, ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறது. சில பேருக்கு வந்து இப்போ வெஜிடேரியன்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைக்காம இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ப்ரோட்டீன் பவுடர்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சில பேர் என்னதான் இருந்தாலும் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்றது நம்ம மிஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒன்ஸ் டெய்லி மல்டி விட்டமின் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ வந்து சிம்பிளாக நான் சொல்லுவேன் என்னென்னா, ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமானது, அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டு, அதுக்கப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், இந்த ஆர்டர் வந்துக்கோங்க. சுகர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, மைதா கம்மி பண்ணிக்கோங்க, பாம் ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ரீஹீட்டிங், இது ஃபாஸ்ட் ஃபுட், அதெல்லாமே நம்ம கம்மி பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம பாடி இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். சார் இப்போது தயிர் சாப்பிட்றது, மோர் குடிக்கிறது, இதனாலலாம் கோல்டு வருதுன்றாங்களே, உண்மையிலே தயிர் சாப்பிட்டா கோல்டு வருமா? தயிர் சாப்பிட்டா நல்லா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் என்னென்னா ஒரு யாராவது ஒருத்தவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளமோடு இருப்பாங்க. ஸோ மைல்டாக ஒரு கோல்டு இருக்கும், இல்லை இந்த சீசன் டைமில் வந்து அவங்க கண்டிஷன் அதிகமாக வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதை எடுக்கும் போது வந்து ஆன் டாப் ஆஃப் தட் வந்து இது வந்து அக்ரவேட் பண்ணுது தான் சொல்வேன் தவிர இதனால தான் கோல்டு வந்துச்சு அப்படின்றது வந்து இல்லை. ஸோ அதனால் உங்கள் அண்டர்லைன் கண்டிஷன் அந்த சீசன், இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா யாரும் அந்த டைம் வந்து கோல்டாக இருக்கும்போது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டோம், சூடாக எதாவது எடுத்துக்கலாமான்னு பார்ப்போம். ஸோ உங்கள் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், உங்கள் அண்டர்லைன் பாடி கண்டிஷன், இது ரெண்டும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பட் மோர் குடிக்கிறதுனாலையோ தயிர் சாப்பிட்றதுனால கோல்டு வரதில்லை. ஆல்ரெடி இருக்கிறது வந்து கொஞ்சம் அக்ரவேட் பண்ணுறதுனால உங்களுக்கு அதனால வர மாதிரி இருக்குது. மற்றபடி அதோட பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு.